இவங்கெல்லாம் எப்படி ஒரு கேங்குன்னா, இந்த கேங்ல வந்துட்டு தனுஷ், அதுக்கப்புறம் உதயநிதி, ஈவன் இன்க்ளூடிங் விஜய். விஜய் ஆல்சோ ஹேஸ் இந்த ரேவ் பார்ட்டி. அழகிரியோட பையன் இதாகி ஆல்மோஸ்ட் பிரெயின் டெட் லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. சினிமா உலகத்துக்கு வரும்போது இந்த லைட் அவங்களுக்கு அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த தலகணம் ஏறிக்குது. இவங்கெல்லாம் என்ன நாட்டுக்காக இப்போ உதயநிதி எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாருன்னா, அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு டெப்யூட்டி சிஎம் வந்து நீ எல்லாம் என்ன லா அண்ட் ஆர்டர் பண்ணுவேன், நீங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன முன் உதாரணமாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் வந்து நாட்டை பற்றியோ இல்லாட்டி நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா இது வந்து ஜீரோ. அவர் ரொம்ப லேடிஸ் வீக்னஸ் வந்து ரொம்ப அதிகம், நிறைய டேப்லெட்ஸ் எடுப்பார், அதனால அப்படி ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாம் வில் பி எவ்ரி திங். நான் வந்து அதை பற்றி கொச்சப்படுத்திட்டு பேசல, நான் அதையும் சொல்லியிருப்பேன். பிகாஸ் இட்ஸ் எ பர்சனல் லைஃப். இவர் வந்து கொக்கெயின் வந்து அடிக்கிறார். நம்மளுக்கு இந்த ட்ரக்ஸை பற்றி தெரியும். ஒரு சில இன்ஹேல் பண்ணுறாங்க, ஒரு சில இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொல்கிறாங்க. இவர் விஜயகாந்த் நிலைமைக்கு தள்ளப்படுவாரா? வணக்கம் மேம். வணக்கம். எங்கே பார்த்தாலுமே விஷால் 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 தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு? நிறைய பேர் ஊடகங்களில் நிறைய செய்திகள் வந்து பரப்புகிறாங்க. நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் வந்து பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, இட் இஸ் பர்சனல். ஏதோ உடம்புக்கு ஏதோ சரியில்லை, நம்ம வந்து அதை கொச்சப்படுத்தக்கூடாது. பட் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து இது வந்து ஒரு லெசன் மற்றவங்களுக்கு இது நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா, விஷால் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் வந்து இந்த பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னால் ஒருத்தர் சந்தித்து அவங்க வந்து அந்த அவரோட டாக்டரை மீட் பண்ணப்போ அவர் சொன்னாராமா, இந்த மாதிரி ஒரு நரம்பு இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. இது உண்மையாக பொய்யா அவங்களுக்கு வந்து அந்த டாக்டர் தெரியுமாம்மா, அகையில் அவங்க டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சம்திங் சிமிலர் டு விஜயகாந்த். இது எவ்வளோ பேர் வந்து விஜயகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். யூடியூப்ல வந்து ஒரு சடனாக ஒரு நாள் ஒரு ஃபுல் டே ரொம்ப பரபரப்பாக போச்சு விஜயகாந்த் பற்றி. இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே இருந்தாரோ அது ஒரு சூழ்ச்சி, அவரோட நரம்பை வெட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பேசுகிறாரு. இது அதை வந்து நான் கேட்டேன். இது வந்து மற்றவங்க சொன்னதில்ல, அந்த யூடியூப் நானே பார்த்தேன். பார்த்துட்டு நான் நினச்சிட்டேன், என்னடா இது இவ்வளோ பகிரங்கமாக வருது. அதில் வந்து ஓப்பனாகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது திமுக காரங்க செஞ்ச சதி. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டிஎம்கே நபரோட ஹாஸ்பிட்டல். ஐ ஃபெயில் டு ரிமெம்பர் அந்த எந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சடனாக அந்த இதை எடுத்துட்டாங்க. நாங்களே யாருக்கோ கூப்பிட்டு மாதிரி ஒன்று போயிட்டுருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஒரு சமயம் அது நடக்கும். இந்த கோவிட் நடந்தப்போ கூட அங்கே வந்து சைனாவில் ஒரு ஜென்ரல் வந்து சொல்கிறாரு, இது இருக்குமா, எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியாது, இங்கே வந்து கோடியாக மக்கள் செத்துட்ருக்காங்க. பட் எங்கள் கவர்மெண்ட் அது நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான், பட் எங்களுக்கும் கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐயன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு என்னோட குடும்பமும் நானும் உயிரோடு இருப்போமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அந்த வீடியோ. அது அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஸோ ஐயல் இது சர்டன் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு முன்னால் நம்மளுக்கு தான் இதெல்லாம் வருதாட்டம். விஷாலை பற்றினா அந்த தம்பி வந்து கொஞ்சம் நல்லாவே ரொம்ப பரபரப்பாக வந்து ஒரு நிறைய படம் ஹிட் ஆகிருக்குது இது. ஆனால் என்ன ஆகுது, இந்த சினிமா உலகத்துக்கு வரும்போது எங்களுக்கும் வீட்டில் எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய பேர் சினிமா உலகத்தில் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காரு, என்னோடய அண்ணன் பையன் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான். பட் இது அவங்களுக்கெல்லாம் அந்த வந்து அந்த லைட் அவங்களுக்கு அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த தலகணம் ஏறிக்குது. அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு இருக்க வேண்டியதுதான், நீங்கள் சினிமாவில் இருங்க, நல்லா வாங்க, நல்லா முன்னுக்கு வரலாம். ஆனால் உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்களோட ஹேபிட்ஸ், நீங்கள் வந்து அந்த ஹேபிட்ஸால் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கைதி ஆக வேண்டாம். யோ பிகமிங், நீங்கள் என்ன அந்த ஹேபிட்க்கு நீங்கள் வந்து ஸ்லேவ் ஆகிறீங்க. அதால் உங்கள் வாழ்க்கையே போகுது. விஷாலை கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் பட் வந்து இது வந்து ஒரு லெசன் மற்ற இந்த சின்ன இளைய தலைமுறைக்கு, ப்ளஸ் இந்த சினிமாவில் மெயினாக அந்த மோகம் வச்சு வர்றவங்களுக்கு வந்து இந்த சினிமாவால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபேம் வரும்போது, அந்த புகழ் வரும்போது நீங்கள் வந்து உங்களே மாறிட்டு நீங்கள் வந்து இதாகிடுறீங்க, போதைக்கு இல்லாட்டி ட்ரிங்க்ஸுக்கு, இந்த மாதிரி நீங்கள் அடிமை ஆயிடுறீங்க. இது வந்து தவறு. இது வந்து நிஜமாவே தவறு. இது வந்துட்டு ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்க கூட யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ யானை தன் தலையில் மண்வாரி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, அப்போ வந்துட்டு எனக்கு வந்த தகவல் வந்து, எனக்கு இந்த சின்ன வயசு பசங்க இருக்காங்களா, எல்லாத்து வீட்டில் இருக்காங்க, இப்போ உங்களுக்கும் இருப்பாங்க, எங்களுக்கு. அதில் வந்து ஒரு தம்பி அவங்க அந்த கேங்கில் இருக்க, அவர் என்ன சொன்னார்னா, இவர் வந்து கொக்கெயின் வந்து
அடிக்கிறார். இது கொக்கைன் அடிக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, இது நம்மளுக்கு இந்த ட்ரக்ஸை பற்றி இன்ஹேல் தெரியாது. பண்ணுவாங்க நோஸ் மேலே. ஒரு சிலர் இன்ஹேல் பண்ணுறாங்க, ஒரு சிலர் இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. எது உண்மையாக நம்மளுக்கு நம்ம இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. அப்படி இது பண்ணுறாரு. ப்ளஸ் இவங்கெல்லாம் எப்படி ஒரு கேங்குன்னா, இந்த அழகிரியோட பையன் தயாநிதி அழகிரி வந்து ஒரு பார்ட்டியில் அவரு இப்படி தான் மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ட்ரக்ஸ் பழக்கமாகி அந்த தம்பியும் அப்படி தான் வந்துட்டு இதாகி ஆல்மோஸ்ட் பிரெயின் டெட் லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அப்போலோலேருந்து வெள்ளூர் எடுத்துகிட்டு போய் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேசே இந்த கேங் இந்த பசங்க என்ன சொல்கிறது, இந்த கேங்கில் வந்துட்டு தனுஷ், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் நல்லா இந்த பசங்கள்லாம் இந்த இந்த ஹேபிட்டில் இருக்கா. அப்போ இவங்கெல்லாம் என்ன நாட்டுக்காக, இப்போ உதயநிதியெல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னா, அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு டெப்யூட்டி சிஎம் வந்து நீ எல்லாம் என்ன லா அண்ட் ஆர்டர் பண்ணுவேன், நீங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன முன் உதாரணமாக இருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கெட்ட ஒரு இது. ஈவன் இன்க்ளூடிங் விஜய் ஆல்சோ ஹேஸ் இந்த ரேவ் பார்ட்டிஸ். அதில் வந்து அந்த பொண்ணு சுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க எல்லாரும் ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு அரசியல்வாதியாக வந்து இவங்க மக்களுக்காக என்ன நல்லது செய்வாங்க, மக்கள் நாட்டுக்காக என்ன செய்வாங்க. மது ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் டிஸ்டிலரி வச்சுருப்பாங்க, மது ஒழிக்கிறேன்னு சொல்லி டாஸ்மாக் ஒரு இது அவங்க தான் வச்சுருப்பாங்க, பார் வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு சும்மா மக்களுக்கு வந்து திசை திருப்பதுக்கு தான் தவிர்த்துட்டு எவ்வளோ நீங்கள் வந்து நாட்டை பற்றியோ இல்லாட்டி நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா இது வந்து ஜீரோ. அப்போ வந்து நம்ம தான் இவங்க பின்னால் ஓடுறோம், சினிமாக்காரங்க சொல்லிட்டு. அவங்க நம்மளை ஓடி வர சொல்லலை, நம்ம தான் பைத்தியக்காரங்களாட்டம். இப்போ நான் உங்களை பெருமைப்படுத்துக்கல. இப்போ வந்துட்டு நான் வந்து விஷால் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்தா அப்படி நாட் கருப்பாகிறதுக்காக நான் சொல்லலை, அந்த தம்பியை சடனாக வெளியே பார்த்தா அவர் ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு அப்படி கருப்பாக இருந்தார். தட் இஸ் ஈவன் ரஜினிகாந்த் அப்படி தான் கருப்பாக இருந்தார் நான் பார்த்துருக்கேன் 1992 ஈவன் விஜயகாந்த். பட் வந்துட்டு இப்போ வந்து அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ நீங்களும் அவங்களும் வெளியே போயிருந்தோன்னா யூ லுக், நீங்கள் மோர் ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க. ஓகே, பட் அவங்களுக்கு இன்றைக்கி விதி கர்மா ஆக்டராக இருந்தால் நீங்கள் வந்து வேறு தொழிலில் போகிறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சினிமாக்காரங்களுக்கு மட்டும் அந்த ஏதோ ஒரு சடனாக ஒரு போதை தலைக்கு ஏறிக்குது. இப்போ வந்து விஜயும் தான் இந்த ட்ரக் பார்ட்டிஸ் நடத்துது. ஏன்னா இதை ஓப்பனாகவே அன்றைக்கி அந்த சுச்சின்னு சொல்கிற அந்த கேர்ள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இது. அதே மாதிரி தனுஷ். இப்போ இவங்களால எவ்வளோ குடும்பங்கள் அழியுது, அவங்க ஓன் குடும்பங்கள் அழியுது. அதுக்கப்புறம் நீங்களுமே ஒரு இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேச்சு பொருளாயிட்டீங்களே. இப்போ வந்துட்டு மக்கள் ஒரு பக்கம் வந்து பாவம்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து இல்லை அவன் செஞ்ச தவறுகள் அவங்க செஞ்ச பாவங்கள்னு சொல்லி குத்தி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தேவையா? அந்த விஷாலை பொறுத்தவரை கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஹெட்வெயிட் ஏறிடுச்சு கொஞ்சம். என்னென்னா அந்த நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் ரொம்ப இதாக பண்ணி நான் அந்த தம்பியை பார்த்தப்போ கேள்வி கேட்டேன். எங்களெல்லாம் எங்கள் பஸ்ஸெல்லாம் கேட்டாங்க, அவங்க அந்த இந்த பழைய காலத்து நடிகர்கள் தஞ்சாவூரில் அவங்கள எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வருது. அப்போ வந்து குட்டி பத்மினி தான் அவங்க சொன்னாங்க, இல்லை கீதா உங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லி ஒரு லெட்ரு வரும், உங்களெல்லாம் டின்னர் கூப்பிட போகுது விஷால்னு சொல்லிட்டு. நாட் தட் அவங்க டின்னர் கொடுத்து தான் நம்மளுக்கு சோறு இறங்குன்னு இல்லை, அவங்க எதுக்கு அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை. அது வந்து நான் வந்து அந்த ஷூட்டிங்கில் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் ஒரே 10 பவுன்சர்ஸோடு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு நீங்களாம் பவுன்சர்ஸ் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்படி மக்களோட பழகு, நீங்கள் வேறு அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, அரசியலுக்கு வரும்போது நீங்கள் ஏன் பவுன்சர்ஸ் வச்சுக்கணும், ஏன் உங்களுக்கு ஒரு பயம்? நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் மக்களோட பழகணும், மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் பவுன்சர்ஸை வச்சுட்டான்னு சொல்லி அப்படியே கேட்ட மூஞ்சிக்காமல் நான் சொன்னேன், தம்பி நான் உனக்கெல்லாம் பஸ் அனுப்பிச்சேன், நீங்கள் இந்த எலெக்ஷன் நின்னப்போ இந்த இது நடிகர் சங்க ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து தேங்க்யூ கூட சொல்ல, அந்த பையனுக்கு மூஞ்சியே இல்லை. யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க, நான் மூஞ்சி அச்சு மாதிரி கேட்டுவிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி காட்டணும். ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாருமே முட்டாள்னு சொல்லி. ஆமாம், எல்லாருமே பயந்துக்கிறாங்க கேள்வி கேட்குறதுக்கு. அப்போ உன்னோட பழக்க வழக்கம் தான், தட் இஸ் ஈவன் யுவர் லைஃப், உங்களோட அந்த திமிரு அந்த அகம்பாவம் இதெல்லாமே ஒரு நம்மளோட டவுன்ஃபாலுக்கு சடனாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த தம்பி நல்லவர், அவர் நல்லா பழகினாருன்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் அகந்த பிடிச்சி திமிர் பிடிச்சா அவன் திமிர் பிடிச்சவன் ஆடினா அதுக்கு தான் இப்படி ஆச்சு. இதுதான் உலகம். ஆனால் வெளியே பார்க்குற வரைக்கும் எல்லார் பக்கமே அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டி, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப கைண்ட் பர்சன், அந்த மாதிரி தானே வெளியே எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இப்போ இந்த கைண்ட் பர்சனோ இல்லாட்டி ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் எதுவும் கேள்விப்படலை. பட் கொஞ்சம் ஹெட்வெயிட் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு இதை பற்றி திமிர் பார்த்தப்போ ரொம்ப
தன்மையாக இருந்தார். அது நம்ம சொல்லக்கூடாது. திமிர் படத்தில் திமிர் பார்த்து அந்த இது போனோம் சென்சார் அந்த ப்ரிவ்யூ ஷோக்கு. அப்போது ரொம்ப டவுன் டு அர்த், அதெல்லாம் சும்மா போய் சொல்லுவேன். ஆனால் விஜயகாந்த் வந்து நான் விஜயகாந்தை சந்திச்சிருக்கேன். தட் இஸ் இருக்கும் ஒரு 35 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய டான்ஸர், இப்போ பாம்பேயில் அவங்க பெரிய ஃபியூரோகிராஃபர், அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க, கீதா சினிமா எடுக்கணும் விஜயகாந்தோடன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயகாந்த் எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நாங்கள் 2 பேர் சேரில் உட்காந்துட்டோம், அவர் வந்து கீழே தான் சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாரு. ரொம்ப ஒரு அதான் சொல்லு அப்போத்துக்கு ஒரு அளவுக்கு வந்தாச்சு நல்ல ஒரு இது. ரொம்ப யதார்த்தமாக கீழே உட்காந்து அந்த அம்மாவை மாஸ்டர் அவங்க சொல்கிறாங்க, ஏன் சார் உட்காந்து, இல்லை மாஸ்டர் உங்கள் முன்னாலலாம் நான் எனக்கு இங்கே சந்தோஷம், நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தம், அந்த யதார்த்தம் இருந்துச்சு. அவ்வளோ இதாக வந்தாருக்கு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி போச்சு அது விஷயம். பட் பேசிக்காக அந்த யதார்த்தம் இருந்துச்சு. கண்டிப்பாக அவரும் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, இவரும் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. வந்து அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ யாருமே வந்துட்டு அந்த சங்கத்துலேருந்து அவர் இறந்தப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து அவரால் நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். எல்லாத்துக்குமே அந்த மனசு வராது. ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போடணும், வெரி ரேர். பீப்புள் வந்துட்டு சாப்பிட கூப்பிடுறது சொல்கிறது வந்து வெரி ரேர். அதுவும் இந்த அரசியல் சைடில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிங்க மாதிரி கஞ்ச பேசினாதீங்க என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல. அதில் நார்த்தில் இருக்கவங்க ரொம்ப ஜெனரஸுங்க. வீட்டுக்கு போனால் ஒரு டீயை கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எஸ்பெஷலி இந்த அதிமுகவில் இருக்கவங்களும் திமுகவில் இருக்கவங்களாம் ஒன்றா நம்பர் கஞ்ச பேசுகிறாங்க. சரி இருக்கட்டும், அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு வித்தியாசம். ஏன்னா ஒரு சாவில் தான் எல்லாத்தோட மக்களோட அன்பு எல்லாமே காட்டுவாங்க. இப்போ வந்து அவருக்கு வந்த கூட்டம், தட் இஸ் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் வந்து தானாக வந்த கூட்டம். யாரும் கூப்பிட்டுட்டு வந்து இதுவும் வந்தது எல்லாருமே அங்கே வந்தவங்க எல்லாமே யதார்த்தமாக தான் பேசினாங்க, யதார்த்தமாக. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கணும். தான் சாகும் போது உனக்காக எவ்வளோ பேர் ஒரு கண்ணீர் விடுறாங்கன்னா அந்த யதார்த்தத்தில் அதுதான் நீ வந்து சம்பாதிச்சு வச்ச புகழ். இந்த பணம் இந்த இதெல்லாம் கிடையாது. அண்ட் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஈவன் விஜயகாந்த் மாதிரியே இவருக்கு விஷாலுக்கும் ஆயிருக்குன்னா நம்ம அதுக்கு விட்னஸ் கிடையாது. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அது செஞ்சவங்களுக்கும் அந்த பாவம் போகும். ஓகே, நீங்கள் ட்ரக்ஸ்னால தான் அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப லேடிஸ் வீக்னஸ் வந்து ரொம்ப அதிகம், நிறைய டேப்லெட்ஸ் எடுப்பார், அதனால அப்படி ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாம் வில் பி எவ்ரிதிங். நான் வந்து அதை பற்றி கொச்சப்படுத்திக்கிட்டு பேசல, நான் அதையும் சொல்லியிருப்பேன். பிகாஸ் இட்ஸ் எ பர்சனல் லைஃப். ஆனால் பப்ளிக்கில் இருக்கும்போது அவங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். தட் இஸ் இந்த பெண்கள் கிட்ட இதெல்லாமே வந்துட்டு இஸ் ஆல்சோ ரொம்ப எவ்வளோ பெண்களை வந்து கொச்சையாக பண்ணியிருக்காரு, கொச்சையாக ட்ரீட் பண்ணியிருக்காரு, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்க. இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது. அதே மாதிரி இந்த மெடிசன், ஸ்டெராய்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை எஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி இந்த ஓவர் டூயிங் ஆஃப் இந்த ஜிம், அதுக்காக இந்த ஸ்டெராய்ட்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரக்ஸ் இதை வந்துட்டு CNN அவங்க ஒரு இதே பெரிய இது பண்ணியிருந்தாங்க. இல்லை எக்ஸாம்பிள் வந்து அந்த இது கன்னடா ஆக்டர் அந்த தம்பி, அந்த ராஜ்குமாரோட பையன், டூ மச் ஆஃப் எனி திங் வந்து இந்த எக்ஸசைஸு, டூ மச் ஆஃப் இட். ஒரு சில இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாம் அந்த எக்கோட ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மஞ்சளை சாப்பிடுவாங்க. மஞ்சளுக்கும் நல்லது இருக்குன்னு எந்த முட்டாளுக்கும் தெரியும். அதெல்லாம் போய் அதுதான் பாருங்க. இது எப்படின்னா எல்லாரும் இந்த அமெரிக்கன் கல்ச்சர், இந்த கொலஸ்ட்ரால் ஒன்று கற்றுக்கிட்டாங்க. அப்புறமேல நம்ம இந்தியன் இது கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இது. பட் ஆக்சுவலி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லது, நம்ம மஞ்சள் நல்லது, நம்ம நெய் நல்லதுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இது வந்து நம்ம பாட்டி காலத்தில் எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. இப்போ தானே இதுங்கெல்லாம் ஜிம்முன்னு போயிட்டு ஆடிட்டு அதுக்காக ஒரு 10 முட்டை சாப்பிட்றது, 15 முட்டை சாப்பிட்றது, மஞ்சள் கருவெல்லாம் எடுத்துறது, வெள்ளை முட்டை. அதே முதல் தப்பு. இப்போ நீங்கள் சித்தா டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 2ம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வே வாட்டர், அந்த ப்ரோட்டீன், அதில் வந்து எவ்வளோ ட்ரக்ஸு, ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, கல்படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய இதே வந்துச்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யறது தப்பு. எதுவுமே டூ மச், ஒரு லிமிட்டில் தான் எதுவுமே பண்ணணும். அதான் 5 பேக்கு 6 பேக்கு அவன் என்னது அவனுக்கு தான் முதல் சாப்பிட்றாங்க. இப்போ கார்டியாக் அரெஸ்ட் பாருங்கள், பாதி பேர் அதுதான் பேர். இப்போ இன்றைக்கி ஒரு புள்ள 8 வயசு புள்ள கார்டியாக் அரெஸ்ட்டில் செத்துருக்கு.
ஆமா அப்போ ஆச்சரியமா இருக்கு அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சாவுகள் எதுக்காக அது ஒரு எடுக்கிறாங்களா என்ன ரீசனுக்காகன்ட்டு, ஏன்னா இது வந்து மூடி மறைக்கிறது. அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்பார். 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா கார் யூஸ் பண்ணாமல் நிறைய சைக்கிள்லேயே போகிறவர், நல்லா இருந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் கை நடுங்க, அப்படி கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு, ஃபேஸ்லாம் உப்பி இருக்கு. இவர் விஜயகாந்த் நிலைமைக்கு தள்ளப்படுவாரா? அப்படிதாங்க சொல்றாங்க. இப்போ அந்த டாக்டர் கூட அப்படிதான் சொன்னாராமா, அவர் விஜயகாந்த் சுச்சுவேஷன்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் டைம் தான் சொல்லும். பட் வி விஷ், பாவம் சின்ன பையனா இருக்கிறதால வந்து நம்ம கெடுதல் சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். பட் வந்து அவரும் திருந்தணும். ஓகே. அப்படி நல்லா வந்துட்டாருன்னா அவர் இதெல்லாம் ஒரு லெசன். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு சோதனை கொடுப்பார். அந்த சோதனையிலேருந்து நம்ம கற்றுட்டு வெளியே வர்றது எவ்வளோ இருக்குது. வந்து அவனிவன் ஷூட்டிங் அப்போ ரொம்ப துன்புறுத்தின மாதிரியும் கண்ணு வந்து ஒரு மாதிரி துன்புறுத்தல, அந்த கண் அப்படி பண்ணதால அந்த நர்வ் ஏதோ எஃபெக்ட் ஆயிடுது. ட்ரிங்க்ஸ் பண்ணே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு விஷால் அவர்களே நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்குங்க இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னத்துக்கு? இப்போ அப்படி பண்ணி தான் ஒரு சம்பாதிக்கணும், படம் எடுக்கணும்ட்டு இல்லை. ஆனால் விஷாலும் முதல்ல அந்த பையன் குடிச்சிட்டு தான் இருந்தார். நாட் தட் குடிக்காமல் ஒன்றும் கிடையாது. பட் வந்து அது ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணை வந்து அப்படி தைச்சி வச்சு இது பண்ணதால இந்த நர்வ் ஏதோ எஃபெக்ட் ஆகி அதுதான் இதாகுதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் 2 தடவை தலையில் அடிபட்டிருக்கு அதே ஷூட்டிங்கில் 2 தடவை. குட் பி. ஸோ தீஸ் ஆர் ஆல் நடக்கிறது தானே. இது வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியம் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காரு, 6 பேக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லாமே. எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எனி திங் ஹெல்த் வந்துட்டு ஓவர் இது பண்ணக்கூடாது. ஒரே முட்டை 10 கோழி சாப்பிட்றது, ஒரே முட்டை ரெண்டும் வேண்டாம். எல்லாமே ஒரு அளவாக பண்ணோன்னா எவ்ரிதிங் வில் பி. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இல்லாட்டி அப்போ என்ன இது என்னத்தை இந்த ஜிம் இல்லை ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ லெசன் ஃபார் பப்ளிக். ஓகே, இவ்வளோ கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க மேம். உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். தேங்க்யூ.